ஓம் சாந்தி. பாபாவின் நினைவோடு 3/1/2026 முரளின் சாரத்தை பார்க்கலாம். பாபா கேள்வி கேட்குறாங்க, நல்ல மூளையுடைய குழந்தைகள் எந்த ஒரு ஆழமான விஷயத்தை சுலபமாகவே புரிந்து கொள்ள முடியும்னு. பதில், பிரம்ம பாபா புரிய வைத்து கொண்டிருக்கிறாரா இல்லை சிவபாபாவா என்ற விஷயத்தை நல்ல மூளை உடையவர்கள் சுலபமாகவே புரிந்து கொண்டு விடுவார்கள். ஒரு சிலரோ இதில்தான் குழம்பி விடுகின்றார்கள். குழந்தைகளே, பாப்தாதா இருவரும் சேர்ந்திருக்கிறார்கள், நீங்கள் குழம்பாதீர்கள் என்று பாபா கூறுகிறார். ஸ்ரீமத் என்று புரிந்து நடந்து கொண்டே இருங்கள். பிரம்மாவின் வழிக்கு கூட சிவபாபா தான் பொறுப்பாளர் ஆவார்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், பரமாத்மாவை பற்றி எந்த ஒரு மனிதரும் அறியாமல் இருப்பதை பற்றி பாபா கூறுவது என்ன? பாபா சொல்றாங்க, பதீத்த பாவனரே வாருங்கள், வந்து தூய்மை ஆக்குங்கன்னு சொல்றாங்க. ஆனால் பதீத்த பாவனர் யார் மற்றும் அவர் எப்பொழுது வருவார் என்பது தெரியாது. நான் யாராக இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன் என்று என்னை பற்றி யாருமே அறியாமல் இருக்கிறாங்க. நான் வந்து அறிமுகம் அளிக்கும் பொழுதுதான் என்னை அறிந்து கொள்ள முடியும். நான் என்னை பற்றியும் படைப்பினுடைய முதலிடை கடை பற்றிய அறிமுகத்தையும் சங்கம யுகத்தில் ஒரே ஒரு முறைதான் வந்து அளிக்கின்றேன். கல்பத்திற்கு பிறகு மீண்டும் வருகிறேன். உங்களுக்கு என்ன புரிய வைக்கிறேனோ அது மீண்டும் மறைந்து போய் விடுகின்றது. சத்யுகம் முதற்கொண்டு கலியுக கடைசி வரையும் எந்த ஒரு மனிதர் கூட பரமபிதா பரமாத்மாவாகிய என்னை அறியாமல் இருக்கிறாங்க. பிரம்மா விஷ்ணு சங்கரர் பற்றி கூட தெரியாது. என்னை மனிதர்கள் தான் அழைக்கிறாங்க. பிரம்மா விஷ்ணு சங்கரரை அழைக்கிறார்களா என்னன்னு பாபா சொல்றாங்க. நெக்ஸ்ட், ஆன்மீக தந்தையின் பெயர் என்ன என்பதை பற்றி பாபா கூறுவது என்ன? பாபா சொல்றாங்க, பாபா என்று யாரை அழைக்கிறோமோ அவருக்கு அவசியம் ஏதாவது பெயர் இருக்கணும். உண்மையில சிவன் என்ற ஒரே ஒரு பெயர் தான் பாடுறாங்க. இந்த பெயர் பிரசித்தமானதாகும். ஆனால் மனிதர்கள் அநேக பெயர்களை வைத்திருக்கிறாங்க. பக்தி மார்க்கத்துல தங்களுடைய புத்தியில தோன்றுவதை கொண்டு இந்த லிங்க ரூபத்தை அமைத்துள்ளார்கள். பிறகும் பெயர் சிவன் என்பதே ஆகும்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், தேவதைகளிடம் இந்த ஞானம் இருந்திருந்தால் என்ன ஆகியிருக்கும் என்று பாபா கூறுவது என்ன? பாபா சொல்றாங்க, பரமபிதா பரமாத்மா எப்படி வந்து ஆதிசனாதனா தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனை செய்கிறார் என்ற எந்த விஷயங்களும் சாஸ்திரங்களில் கூட கிடையாது. அப்படியின்றி சத்யுகத்தில் தேவதைகளுக்கு இருந்த ஞானம் மறைந்து போய்விட்டது என்பதல்ல. ஒருவேளை தேவதைகளிடம் இந்த ஞானம் இருந்திருந்தது என்றால் அது வழி வழியாக வந்து கொண்டே இருந்திருக்கும். இஸ்லாமியர், பௌத்தர் ஆகியோருடைய ஞானம் வழி வழியாக வந்து கொண்டே இருக்கின்றது. இந்த ஞானம் மறைந்து போய் விடுகிறது என்பதை எல்லோரும் அறிந்துள்ளார்கள்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், கீதையை கேட்டவர்களே மறந்து போகும் பொழுது மற்ற எல்லோரும் எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்று பாபா கூறியிருப்பது என்ன? பாபா சொல்றாங்க, நீங்கள் படித்து கொண்டே வந்திருக்கும் சாஸ்திரங்கள் ஆகியவற்றை சத்யுகம் திரேதாவில் படிக்கவில்லை என்று தந்தை சொல்றாரு. அங்கு அவை இல்லவே இல்லை. நீங்கள் இந்த ஞானத்தை மறந்து விடுறீங்க. பிறகு கீதை போன்ற சாஸ்திரங்கள் எங்கிருந்து வந்தது? யாரெல்லாம் கீதையை கேட்டு இந்த பதவியை அடைந்தார்களோ அவர்களே அறியாமல் இருக்கும் பொழுது மற்ற எல்லோரும் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? தேவதைகள் கூட அறிந்து கொள்ள முடியாது. நாம் மனிதனிலிருந்து தேவதை எப்படி ஆனோம் என்று. அந்த புருஷார்த்தத்தின் பாகமே முடிந்து போய் விட்டது. உங்களது பாக்கியம் ஆரம்பமாகியது. அங்கு இந்த ஞானம் எப்படி இருக்க முடியும்? இந்த ஞானம் முந்தைய கல்பத்தை போல மீண்டும் கிடைத்து கொண்டிருக்கின்றதுன்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், எதில் மனிதர்கள் மிகவும் குழம்பி போகின்றார்கள் என்று பாபா விளக்கமாக கூறியிருப்பது என்ன? பாபா சொல்றாங்க, ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத் படி நடந்து தாரணையில் ஈடுபட்டு விட வேண்டும். மம்மா ஆரம்பம் முதலே வந்தார், உடன் இந்த படிப்பில் ஈடுபட்டு விட்டார். எத்தனை குமாரிகளோ காணாமல் போய்விட்டார்கள். குமாரிகளுக்கு நல்ல வாய்ப்பு உள்ளது. ஸ்ரீமத் படி நடந்தார்கள் என்றால் மிகவுமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆகிவிடுவார்கள். இது ஸ்ரீமத் ஆகுமா இல்லை பிரம்மாவின் வழியா? இதில் தான் குழம்பி விடுகின்றார்கள். இது பாபாவின் ரதம் இல்லையா? இவர் மூலமாக ஏதாவது தவறு ஏற்பட்டாலும் கூட நீங்கள் ஸ்ரீமத் படி நடந்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் சிவபாபா தானாகவே சரி செய்து விடுவார். இருவரும் சேர்ந்திருப்பதால் குழம்பி விடுகின்றார்கள். சிவபாபா கூறுகிறாரா இல்லை பிரம்மா பாபா கூறுகிறாரா என்று தெரியவில்லையே. சிவபாபா தான் வழி கூறுகிறார் என்று நினைத்தால் ஒரு பொழுதும் ஆடி போக மாட்டார்கள்.
சிவபாபா என்ன புரிய வைப்பாரோ அது சரியானதாகத்தான் இருக்கும். பாபா, நீங்கள் தான் எனது தந்தை, ஆசிரியர், குரு என்று சொல்றீங்க. எனவே ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும் இல்லையா? என்ன கூறுகிறாரோ அதன்படி நடங்கள். எப்பொழுதுமே சிவபாபா கூறுகிறார் என்று உணர்ந்திருங்கள். அவர் நன்மை செய்பவர், கல்யாணக்காரி, ரதமாகும் இல்லையா? இது பிரம்மாவின் ஆலோசனையா இல்லை சிவனுடையதா என்று தெரியவில்லையே என்று ஏன் குழம்புகிறீர்கள்? சிவபாபா தான் புரிய வைக்கிறார் என்று நீங்கள் ஏன் நினைப்பது இல்லை? ஸ்ரீமத் என்ன கூறுகின்றதோ அதை செய்து கொண்டே இருங்கள். மற்றவர்களுடைய வழியில் நீங்கள் ஏன் தான் வருகின்றீர்கள்? ஸ்ரீமத் படி நடப்பதால் ஒரு பொழுதும் தூங்கிவிட மாட்டீர்கள். ஆனால் நடக்க முடிவதில்லை, குழம்பி விடுகிறார்கள். நீங்கள் ஸ்ரீமத் மீது நிச்சயம் வைத்தீர்கள் என்றால் நான் பொறுப்பாளின்னு பாபா சொல்றாரு. நீங்கள் நிச்சயமே வைப்பதில்லை என்றால் நான் கூட பொறுப்பாளி இல்லை. ஸ்ரீமத் படி நடக்கவே வேண்டும் என்று எப்பொழுது புரிந்து இருங்கள். அவர் என்ன கூறினாலும் சரி, அணைத்தாலும் சரி, அடித்தாலும் சரி, இது அவருக்கான பாடலாகும். இதில் உதைக்கும் அடிக்கும் விஷயம் ஒன்றும் கிடையாது என்று பாபா குழந்தைங்க எந்த விஷயத்துல குழம்பி போயிருக்காங்கன்னு சொல்லி விளக்கமா பதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், முழு உலகத்திற்கும் உங்களை அதிபதியாக ஆக்கினேன், ஏன் பிறகு நீங்கள் ஏழையாக ஆகினீர்கள் என்று பாபா கேட்பது என்ன? பாபா சொல்றாங்க, குழந்தைங்களாகி நமக்கு ராஜ்யத்தை அளித்திருந்தேன்னு சொல்றாங்க. இவ்வளவு ஏராளமான பணம், செல்வம் அளித்தேன். தந்தை முழு உலகிற்கு உங்களை அதிபதியாக ஆக்கினார். வேறு எந்த கண்டங்களும் இருக்கவில்லை. பிறகு உங்களுக்கு என்ன ஆயிற்று? வித்வான்கள், ஆசிரியர்கள், பண்டிதர்கள் யாருமே இந்த விஷயங்களை அறியாமல் உள்ளார்கள். அட பாரதவாசிகளே, உங்களுக்கு ராஜ்ய வாக்கியம் கொடுத்திருந்தேன் இல்லையா என்று தந்தையும் சொல்றாரு. இவ்வளவு உங்களுக்கு செல்வம் கொடுத்திருந்தேன், பிறகு நீங்கள் எங்கே இழந்தீர்கள் என்று சிவபாபா கேட்கிறார். தந்தையினுடைய ஆஸ்தி எவ்வளவு பலம் பொருந்தியது. தந்தை தான் கேட்பார் இல்லையா? அல்லது லௌகீக தந்தை சென்று இறந்து விட்டார் என்றால் நண்பர்கள், உறவினர்கள் கேட்கிறார்கள், தந்தை உங்களுக்கு எவ்வளவு செல்வம் அளித்தார், எல்லாவற்றையும் எங்கே இழந்தீர்கள்? இவரோ எல்லையில்லாத தந்தை ஆவார். தந்தை சோழியிலிருந்து வைரமாக ஆக்கினார். இவ்வளவு ராஜ்யம் அளித்தார். பிறகு செல்வமெல்லாம் எங்கே போயிற்று? நீங்கள் என்ன பதில் அளிப்பீர்கள்? யாருக்குமே புரிய வருவதில்லை. இவ்வளவு ஏழையாக எப்படி ஆனீர்கள் என்று பாபா சரியாக தான் கேட்கிறார் என்று நீங்கள் புரிந்துள்ளீர்கள்னு பாபா சொல்றாங்க. அச்சா, ஓம் சாந்தி.